சார், நீங்க வந்து கன்சிஸ்டண்டா ஒரு விஷயம் அப்போ சொன்னது வந்து சீமான் 1% ஆரம்பிச்சு 4, 7 இப்போ 8 வரைக்கும் ஜம்பிங் வந்திருக்காரு. இப்போ 2026ல நீங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் நீங்க பதிவு போட்டது சீமானுக்கு 18% வரை வாக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஸோ அது எந்த அடிப்படையில் இந்த 18% நீங்க சொல்றீங்க? அது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் இங்கேயுமே இன்டர் பண்ணல உங்களை. ஸோ நீங்க சொல்லுங்க. அதாவது சீமான் மக்களவை தேர்தலில் 2% போவாருன்னு ஐயா சுமன் ஸ்ரீராமன் பாப்புலர் அனலிஸ்ட் ஐயா சொன்னார். 4% போவாருன்னு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய சகோதரர் குபேந்திரன் சொன்னார். தென் எல்லாருமே இந்த தடவை குறையும் சொன்னாங்க. நான் ஒருத்தன் தான் கூடுன்னு சொன்னேன். 10% தாண்டுவாருன்னு கூட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். 8க்கு குறைய மாட்டாருங்கிறத கடைசியாக நான் சொன்னேன். 8க்கு குறைய மாட்டாருன்னு நான் சொன்னது காரணம் என்னன்னா, ஒருவேளையில கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா அது 12 வரை போகும். அதாவது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் போட மாட்டாங்க, ஸ்டாலின் உறுதியா ஜெயிப்பாரு, அதனால சீமானை வளர்த்து விடலாங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்கங்கிற ஒரு சூழல் இருந்ததுன்னா 12 வரை போகும்னு சொன்னேன். அவங்க தெளிவா வந்து பிஜேபிக்கு எதிராக அந்த ஓட்டை திமுக காங்கிரஸ் அணிக்க போட்டுட்டாங்க. குறிப்பா கன்னியாகுமரியில் 5% நாம் தமிழர் போனது காரணம். அந்த சூழ்நிலையிலும் நாம் தமிழர் வந்து எடப்பாடி பழனிசாமியை 4வது தள்ளிட்டாங்க. நாம் தமிழருக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை குறிவைக்கிறது காரணம் ஒரு சில எடப்பாடி ஆதரவாளரான ரங்கராஜ் பாண்டே போன்ற சகோதரர்கள் கருத்துல இருந்து மாறுபட்டு 2024 நிலைப்பாட்டிலிருந்து சீமான் மாறல, உறுதியான நிலைப்பாட்டில் அப்படியே நிற்கிறாரு. காங்கிரஸும் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள், ஊதுகுழல்கள், தொங்கு சதைகள் சொன்னார். ஸோ அவர் நிலைப்பாடு தெளிவா இருக்கிறார். ஆனா ஐயா எடப்பாடி பழனிசாமி 2வது இடத்தை காப்பாற்றுறதுக்கு சிரமப்பட்டு தன்னுடைய நிலைப்பாட்டில இருந்து மாறிட்டார். நாங்க நவீன் பட்நாயக் மாதிரி வெற்றி பெறுவோம், நாங்க ஜெகன் மாதிரி வெற்றி பெறுவோம், நாங்க பிரதமரை முடிவு பண்ணுவோம்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி தன்னோட நிலைப்பாட்டை எடுத்தாரு. அந்த நிலைப்பாட்டில இருந்து ஐயா அன்னைக்கு பல்ட்டி அடிச்சுட்டாரு. அப்ப நிலைப்பாட்டுல உறுதியா நிற்கக்கூடிய சீமான இளம் தலைமுறை வாக்காளர்கள் ஆதரிப்பாங்க. எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர் நிலைப்பாட்டை அது மாறிட்டாருங்கும் போது வந்து அவருக்கு லீடர்ஷிப் அங்கே அடிபடும். இது என்னோட முதல் கணிப்பு. ரங்கராஜ் பாண்டே இது சரியா தவறான்னா சாணக்கியாவில் வீடியோ போடலாம், அல்லது அவர்கிட்ட சங்கர சர்மா கேள்வி கேட்கலாம், அவர் பதில் சொல்லட்டு. தென் கூட்டணி இல்லாமலே சீமான் வந்து விளவங்கோடு இடைத்தேர்தலில் 4வது தள்ளிட்டாரு அதிமுகவை. அப்போ ஜெயலலிதாவுக்கு பிறகு ஈர்ப்பு சக்தி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாம தான் 4வது போயிட்டாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் நோட்டாவுக்கு கீழே தான் விளவங்கோட்டில் இருந்தார். கன்னியாகுமரி தொகுதியில சீமான் கீழே போனாலும் ஆறுதல் பரிசா எடப்பாடியை கீழே தள்ளிட்டாரு. நெல்லையில கூட்டணியோட எடப்பாடி எடுத்த ஓட்டை தனிச்சு போட்டிட்டு சீமான் எடுத்துட்டாரு, ராமநாதபுரத்துல எடுத்துட்டாரு. புதுச்சேரியில அதிமுக ஆட்சி, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்ச அந்த இடத்துக்குள்ள சீமான் எடப்பாடியோட அதிக ஓட்டு எடுத்துட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமியோட சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு, மக்களை கவரும் தன்மை இருக்குது. இதையும் என் தம்பி ரங்கராஜ் பாண்டே கிட்ட அடுத்தால ஒரு ஆதாரத்தை கொடுத்து என்னோட ஆர்குமெண்ட்டை வைக்கிறேன். ஈரோடு கிழக்கு முந்தைய இடைத்தேர்தல் 24க்கு முன்ன அந்த இடைத்தேர்தலில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சீமானுக்கு அங்க உள்ள ஓட்டு 1%ங்கிறத பழனிக்குமாருங்கிற அவருடைய ஆணையர் மூலமா தெள்ள தெளிவா, தம்பி தமிழ் தேசியத்தின் நிலைமையை பார்த்தாயா, திராவிட இயக்கத்திற்கு எதிராக ஈரோடு கிழக்கில் அவர்கள் பலம் 1 வெறும் 1%ங்கிறத அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி காட்டினார். தினகரனோட குறைவா இருந்தது, பாஜகவோட குறைவா இருந்தது. நான் சொன்னேன் பாஜக தான் 3வது வரும்ங்கிறத நான் சொல்லியிருந்தேன், அண்ணாமலை தான் 3வது வரும் நானே சொல்லியிருந்தேன். அது இன்னைக்கு வீடியோக்கள்ல இருக்குது. அப்போ அந்த சீமானுக்கு அங்க பலம் 1%. பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் சேர்ந்த பலம் 30%, ரெட்டவலைக்கும் தாமரைக்கும் சேர்ந்த பலம் 30%. அங்க இடைத்தேர்தல் வருது. இதைத்தான் ரங்கராஜ் பாண்டே கூர்ந்து கவனிச்சுக்கணும். சங்கர சர்மா ரங்கராஜ் பாண்டே கேள்வியாட்டும் போடணும். அதுல சீமான் பிரச்சார களத்துக்குள்ள தன் பிரச்சார வலிமையை காட்டுறாரு. 1% இருந்தவர் 6.3% சீமான் போயிடுறாரு. 30% இருந்த எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தும் இது திண்டுக்கல், டெல்லியே அதிரும், என்னென்னலாமோ சொல்லியும் செங்கோட்டை அண்ணனை போட்டு எல்லாமே விளாள கொண்டர்களை போட்டு எல்லாமே கூத்தடிச்சோம் 5% வாக்கை இறந்துட்டாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி செங்குந்தர்கள் வாக்க சுத்தமா அடி வாங்கிட்டாரு. நாயுடு சமூக வாக்கு சுத்தமா அடி வாங்கிட்டு, பறையர் சமூக வாக்கு சுத்தமா அடி வாங்கிட்டு, அருந்ததியர் சமூக வாக்கு சுத்தமா அடி வாங்கிட்டு. அவருக்கு நல்லா கிடைச்சது வெள்ளாள கொண்டர் வாக்கு தான். அதுல ஒரு ஜாதி கட்சிங்கிற முத்திரை அவருக்கு அதுல விழ ஆரம்பிச்சு, இன்னொரு ஜாதி
இன்னொரு சைட்லயும் இருக்குது. 2 ஜாதி கட்சின்னு அண்ணாமலை அப்புறம் முத்திர குத்தினார். அப்ப இந்த இடத்துக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ஈர்ப்பு சக்தியற்ற ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி அற்ற எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்து 5% இழந்தாரு. ஈர்ப்பு சக்தியால தொண்டர்கள் மத்தியில தனித்துவ தலைவராக சீமான் 5% உயர்ந்தார். அப்ப இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் 2024 தெளிவா தெரிஞ்சது. ரங்கராஜ் பாண்டே நோட்டிட்டு சும்மா மொட்டை சாத்தான் குட்டையில விழுந்துன்னு தரவு இல்லாம பேசிட்டு தெரியக்கூடாது. இதற்கு பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது. ஆற்றல் அரசுங்கிற மணி பேக் ஜெயிப்பாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆற்றல் அரச அவர் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டுக்குள்ள எடுத்தது 23%. சீமான் எடுத்தது 8.3%. சீமான் அங்கேயும் கொஞ்சம் உயர்ந்திருக்காரு, எடப்பாடி 2 குறைஞ்சிருக்காரு. களத்துக்குள்ள 8.3 23 மோதுனா 23 குறைஞ்சபட்சம் 18,000. அப்போ அது திண்டுக்கல் மாதிரின்னு சொன்னாங்க. தோத்தம் பிறகு அது 18 இல்ல 15 கூட ஆகும். 8.3 கண்டிப்பா 5 உயர்ந்து 13 ஆகும். அப்ப ஈரோடு கிழக்கிலே எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு மக்கள் மத்தியில தெரிய வரும். சீப்பை மறைச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போகும்னு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி அற்ற, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி அற்ற, ஈர்ப்பு சக்தி அற்ற, 2000 ரூபாய் கொடுத்து தன் ஓட்டை ரீட்டர்ன் பண்ண முடியாத எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தியில தன் பிரச்சார பலத்தால வாக்க உயர்த்தக்கூடிய சீமான் கிட்ட மீண்டும் பலகீனம் அடைஞ்சாருன்னு தமிழ்நாடு முழுதா தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஓடிட்டாரு. வெள்ளாள கவுண்டர் சமூக இளைஞர்களே, சின்ன கவுண்டரும் பெரிய கவுண்டரும் நிற்காதது தப்பு, சீமானன் தான் போல்டானவன். வெள்ளாள கவுண்டர் சமூக இளைஞர்களே, தீரன் சின்னமலை கவுண்டர் மாதிரி தீரன் தான் சீமான் தான் களத்துக்குள்ள தில்லா நிற்கிறாருன்னு அண்ணாமலையும் விமர்சனம் பண்ணி பேசினாங்க. இதோட ரியாக்ஷன்லாம் 2026 வெளிப்படும். சோ ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% வாக்கெடுத்த சீமான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாத சூழ்நிலையில 8% வாக்கு எடுத்துட்டாரு. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில இருந்து பல்ட்டி அடிச்சது. எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில 10.5 பற்றி பதில் சொல்ல முடியாம வன்னியகுல சத்திரியர்கள் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸை கண்டு ஓடுனது. எடப்பாடி பழனிசாமி சீமானுக்கும் தனக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதோ அல்லது செந்தில் பாலாஜி அதிரடியில டெபாசிட் பெறுமோன்னு ஈரோடு கிழக்குல நிற்காதது. இவை அனைத்தும் சீமானுக்கு பெரிய பிளஸ் கொடுக்கும். இதையும் தாண்டி தமிழிசை மேல உள்ள பொறாமையில ஆர்கே நகர்ல பாஜகவினர் கூத்தடிச்ச மாதிரி அண்ணாமலை மேல உள்ள பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் ஈரோடு கிழக்குல நிற்காததும் சீமானுக்கு பெரிய ஆதரவு கொடுக்கும். என்டிஏ எடுத்த 18% மோடி பிரதமருங்கிற ஓட்டுல அந்த லீடர்ஷிப்பை ஈரோடு கிழக்குல அண்ணாமலை விட்டுட்டாரு. இப்ப சில பேர் தப்பா பேசிட்டு இருக்காங்க, நான் ஈரோடு கிழக்குல அண்ணாமலை விட்டுட்டாரு. அண்ணாமலை விடலைங்க, அண்ணாமலை விட வச்சுட்டாங்க நண்டுகள். அது தெரியும். நாம் ஒரு தலைவராக இருந்தாலும் அண்ணாமலை மேல அந்த குற்றச்சாட்டை சொல்றேன். அவரால் சமாளிச்சு நிற்க முடியலங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்து அண்ணாமலை ஒரு லீடரா நின்று சீமானே நேற்று காலையில என்கிட்ட பேச சொன்னாரு, அண்ணாமலை ஒரு மாற்றா மக்கள் நினைக்கலன்னா 24 12% ஓட்டு நமக்கு வந்திருக்கும்னேனாரு. இப்ப அண்ணாமலை ஒரு மாற்றுங்கிற லெவல்ல இல்லாத சூழ்நிலையும் மோடி பிரதமர்னு விழுந்த வாக்குகள், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விழுந்த பன்னீர் தினகர் ரூட்ல அந்த முக்குலத்தோர் வாக்குகள், அண்ணாமலை மேல பற்றுதல் கொண்ட வாக்குகள், இது எல்லாம் ஒரு பகுதி சீமானுக்கு, ஸ்டாலினுக்கும் கொஞ்சம் போகும், சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலைப்பாட்டை விட்டு மாறின எடப்பாடி பழனிசாமியோட 23% வாக்குலையும் ஒரு சிறு பகுதி சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதை மையமா வச்சுதான் சீமான் பாஜக எதிர்ப்பை ரொம்ப ஷார்பன் பண்றாரு. பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் துணிச்சலான ஒருத்தனால தான் கேட்க முடியும். கருத்துருவாக்கத்துல பிராமண சமுதாயம் ஹெவியா இருக்காங்க, அவங்களை கண்டு பயந்து ரங்கராஜ் பாண்டே சாமின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இது கேட்கவே முடியாது. இது சாதாரண தமிழக மக்கள், தமிழுக்கு இருக்கக்கூடியவங்க இதை உணர்றாங்க. அதுபடியா திருச்செந்தூர் கோயில்ல தமிழ்ல நன்னீராட்டு, குடமுழுக்கு போய் நன்னீராட்டு வந்திருக்குன்னா சீமான் தான் காரணம். அதுல சீமான் எமர்ஜ் ஆகிறாரு. இதுல எடப்பாடிக்கு கருத்தே இல்லாம இருக்குது. பிராண்டி விஸ்கிக்கான ஆளு ஸ்டாலினும் எடப்பாடியும், கல்லுக்கான ஆளு சீமான். கல்லால பிராமண விவசாயிக்கு 1/2 ஏக்கர் நிலம் இருந்தாலும் அவன் வருமானம் உயரும், முஸ்லீம் விவசாயிக்கு 1/2 ஏக்கர் நிலம் இருந்தாலும் அவன் வருமானம் உயரும்னு சீமான் மக்கள் மத்தியில் அதை கொண்டு போறாரு. பட்டியல் வெளியேற்றம், தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி தேனியில மாநாடு போடுறாரு. ஆடு மாடுகளோட மேய்ச்சல் நிலங்களை 60 ஆண்டுகள் ஆட்சி செய்தவங்க அபகரிச்சுட்டாங்கன்னு ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடை அங்க அவர் போடுறாரு. இப்படி சீமான் மேல்பாதிமங்கலம் திரௌதி அம்மன் கோயில் ஆலய நிலவுக்கு சீமான் மட்டும்தான் பேசினாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தணும்னு சீமான் மட்டும்தான் பேசினாரு. எடப்பாடி ஜெயலலிதா முடிவில் பல்ட்டி அடிச்சு அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சரின்னு சொல்லிட்டாரு.
இப்படி பல அம்சங்கள்ல அவரு அதிமுகவின் 23% வாக்குகளையும் பலகீனப்படுத்துவாரு. என்டிஏட 18% வாக்குல பெரும் பகுதியை பலகீனப்படுத்துவாரு. இன்னும் பல விஷயங்களை நான் இன்னும் வெளிப்படையாவே களத்துக்குள்ள இறங்கி பார்த்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த சூழ்நிலையில ஸ்டாலின் எதிர்ப்பு வாக்குகளையும் ஒரு 2024 எடுத்த மாதிரி 26லயும் சீமான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் ஒரு ஷேர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா சீமான் 8-17 உறுதியா மாத்துவாரு. நான் ஆணித்தரமா சொல்றேன். இன்னும் இதற்கான பல காரணங்களை செக்மெண்ட் வைஸ், காஸ்ட் வைஸ் எடப்பாடி யார் யாருக்கெல்லாம் அநீதி பண்ணியிருக்கிறாரு, வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதவராஜ குல மீனவர், ஆண்டி பண்டாரம், ஜங்கம் போன்றவங்களுக்கெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடி பழனிசாமியும் சிவி சண்முகமும் இழைத்த அநீதிகளுக்கெல்லாம் சீமானுக்கு ஆதரவு வளையமா மாறும். 17% வாக்கு எடுப்பாரு. அது பெருமளவு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி எடுப்பாரு. ஈர்ப்பு சக்தியற்ற, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ஏற்ற எடப்பாடி பழனிசாமியை 2 ஜாதி கட்சியா போன எடப்பாடி பழனிசாமி கட்சியை பலகீனப்படுத்தி சீமான் 17% உயர்வாரு. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. நெருப்பை குப்பையை கொண்டு அடைக்க முடியாது, இருட்ட ஓட்டையை கொண்டு அடைக்க முடியாது. என் தம்பி ரங்கராஜ் பாண்டே தலைகளை நின்று தண்ணி குடிச்சாலும் இதெல்லாம் மறைச்சிட முடியாது களம். அதனாலதான் இன்னைக்கு நான் தேவேந்திர குல வேளாளர் தொடர்பாட்டு இந்த கருத்து கணிப்பு கோஷ்டிகள், சர்வே கோஷ்டிகள்லாம் ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் ஊர்களுக்கும் போவோம். மோடிக்கு ஓட்டு போட்ட தேவேந்திர குல வேளாளர்கள் சட்டமன்றத்துல யாருக்கு ஓட்டு போட போறாங்கன்னு ஒவ்வொரு சாம்பிளையும் எடுத்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கேட்போம்னு பாண்டே கருத்து கணிப்பாளர்கள், போலி கருத்து கணிப்பாளர்களுக்கு நான் சவால் விட்டேன். யாருமே அந்த சவாலை ஏற்க மாட்டாங்க. காரணம், முழுமையா தேவேந்திர குல வேளாளர் பெருமக்கள் மக்களவைன்னா மோடி, சட்டமன்றம்னா சீமான் இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் சீமானுக்கு வாக்கு வங்கிய பெருமளவு உயர்த்தும். பொறுத்திருந்து பாருங்க சார். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தே கான்பிடண்டா இருக்க விஷயம் விஜயோட என்ட்ரி சீமானுக்கு பெனிஃபிட் தானே தவிர இம்பாக்ட் இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. அது எதனால? ஆனா நிறைய பேர் விஜயோட என்ட்ரி சீமானுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துன்றாங்க. அதாவது விஜய் தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளுன்னு சொல்றாரு. விஜய் அதுல கருத்தே சொல்லல. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. விஜய் அதுல கருத்தே இல்லை. அடுத்தால மேல்பாதி மங்கலம் திருவதியம்மன் கோயில் ஆலய நுழைவு பற்றி சீமான் மட்டும்தான் பேசுறாரு. விஜய் கருத்தே இல்லை. இப்படி பல விஷயங்கள்ல, இன்னும் குறிப்பா சொல்ல போனா கொடநாடு கொலை என்னாச்சு, அதிமுக ஊழல் மந்திரி என்ன ஆனாங்க அப்படின்னு அதிமுக ஊழலை சீமான் அடின்னு அடிக்கிறாரு. விஜய் அதிமுக ஊழலை பற்றி கருத்தே சொல்லாத ஒரு செலக்டிவ் ஊழல் எதிர்ப்பாளராட்டு விஜய் இருக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் இன்னும் இதே மாதிரி பல இருக்கும். விஜய சீமான் தம்பியாதான் நினைக்கிறாரு. இன்எலிஜிபிள்னா அவ போட்டு பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. எதிரி ஸ்டாலின் தான், துணை எதிரி எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலினையும் கடுமையா ஸ்டாலினை ஏத்துட்டு எடப்பாடியை ஏத்தா போதும். தம்பி இன்எலிஜிபிள், தம்பி களத்துக்குள்ள நின்றுவிட மாட்டான். தம்பி நம்ம சொல்லக்கூடிய தர்க்க ரீதியா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் எதிர்கருத்தையே வச்சுக்கிட மாட்டான். 234 தம்பி போட்டுக்கிட போறது இல்லை. தம்பி சினிமாவில் இருக்கிறான். இன்எலிஜிபிள் தம்பியை நமக்கு எதிராக தூக்கி பிடிக்கும் எல்லாம் முகத்துல கறி பூசிக்கிட்டு அவமானப்பட்டு போவான்ங்கிறதுல சீமான் தெளிவா இருக்கிறாரு. ஸோ விஜய்க்கு இன்னைக்கு பிறந்த நாளுக்கும் அவரோட திரைத்துறையில பெஸ்ட் டான்சர் அதெல்லாம் வாழ்த்திட்டு முடிச்சிட்டாரு. சீமான் விஜய் சம்பந்தப்பட்ட அந்த செய்திகள் தான் பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிற இது கீழ்மட்டத்தில் உள்ள படிச்ச அந்த பறையர் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மத்தியில ரீச் ஆகிறதுக்கு தம்பியோட ஒப்பீடு தனக்கு பலன் அடையுதுன்னு அவர் கருதுறாரு. இதே மாதிரி பஞ்சமண்டல மீட்பு, அதாவது விஜய் எடுக்காத சீமான் எடுக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் முன்னாடி 1 கோடி மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுன்னா 2 கோடி மக்கள்கிட்ட சேரக்கூடிய அளவுக்கு ஜனநாயகன் படம் ஹீரோ இதை எடுக்கல. அவர் இதுல குழப்பத்துல இருக்கிறாரு. சீமான் தெளிவா இருக்காரு, கிளாரிட்டியோட இருக்கிறாரு. 234 போட்டியிடக்கூடிய தன்மையில இருக்கிறாரு. ஏபிசிடி எதிர்ப்புல திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எதிர்ப்புல உறுதியா இருக்கிறாரு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் பிறந்தவர் காமராஜ் சொன்னதை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக அடிக்கிறாருன்னு ஒரு கிளாரிட்டி, தெளிவு உள்ள ஒரு தலைவர் சீமான், நமக்கான தலைவர் சீமான். இன்னும் பல ஆண்டுகள் நின்று பறையரோட அரசியல் அதிகாரத்தை உயர்த்துவாரு, தேவேந்திரர்களோட பெருமையை உயர்த்துவாரு. இதெல்லாம் சீமானால் தான் முடியும். இந்த மாதிரி பல சம்பவங்கள் சீமானால் தான் முடியும். விஜய் ஒரு நீர்க்குமிழி, ஒரு மின்னல், ஒரு காளான், அதை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லைங்கிற எண்ண ஓட்டம் இந்த சீமான் எந்த ஜனங்களுக்காக நிற்கிறாரோ அந்த மக்கள் மத்தியில தெளிவா உருவாயிட்டு இருக்குது. அந்த சீமானுக்கு விஜய் மூலமா கிடைக்கக்கூடிய பப்ளிசிட்டி, அவரோட இஷ்யூ கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம், அது இஷ்யூ ஒவ்வொரு தரப்பு மக்கள் மத்தியிலும் போய் சேர்றது. நிரந்தரமான தலைவர் சீமானுங்கிறது விஜய்
கமலஹாசன் சீமானுக்கு உதவுற மாதிரி விஜயும் சீமானுக்கு உதவாருங்கிறதான் சீமானுக்கு முழுமையான கணக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், இவ்வளோ தூரம் வந்து கேள்வி பதில் சொல்ல மாட்டேன் சார். தேங்க்யூ சார்.